ஜெய்பீம். மதிப்பிற்குரிய உயர்ந்த பெரியவர்களுக்கும் அன்புள்ளம் கொண்ட என் அருமை தாய்மார்களுக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கின்ற வரவேற்புரை ஆற்றிய திரு சி வேல்முருகன் அவர்களுக்கும் தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற மதிப்பிற்குரிய திரு எம் சண்முகம் அவர்களுக்கும் இரங்கல் கீதம் பாடிட்டியா கார்த்திகேயன் அவர்களுக்கும் திரு எம் கருணாகரன், திரு எம் குமரேசன், திரு பிரபா சாந்தகுமார் அவர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கம். எங்க எல்லாரும் காணோம்? குமரேசன் காணோம், சாந்தகுமாரும் காணோம். அவர் வீட்டுல ஃபங்க்ஷன், மறைந்த அருமை சகோதரி சுமதி என்னும் லூர்து மேரி அவர்களுடைய இரங்கலுக்காக அவருடைய ஆத்மா சாந்தி அடைய அந்த குடும்பத்தாருக்கும் என் சார்பிலும் என்னுடைய கட்சியினுடைய உயர்ந்த சார்பிலும் பெரியோர்கள் சார்பிலும் என் மரியாதைக்குரிய இரங்கல் அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டாங்க. சாவு கூட வரல சார், படத்தரப்புக்கு வரணும் அப்படின்னு. சாவுக்கு வேணுமானா வந்துடலாம், படத்தரப்புக்கு மட்டும் வரக்கூடாது. என்ன விஷயம்னா, என் வாய் சும்மா இருக்காது. ஜூதாடுறவன் கையும் சொரங்கு பூச்சவன் கை ஒரு நாள் சும்மா இருக்காது, சொரிஞ்சினே இருக்கும். ஜூதாடுறவன் கை நம்பிச்சிலே எடுத்துன்னே இருக்கும் எப்போ ஆடும்போது. அந்த மாதிரி எனக்கு பேச தெரியும், உண்மையை சொல்ல தெரியும். உண்மையை சொன்னால் வலிக்கும். அதுக்கே நான் பேசக்கூடாது அப்படின்றதுக்கு நான் அவாய்ட் பண்ணுறது. ஆனால் நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க. வந்து நான் அந்த அம்மாவுடைய ஆத்மா சாந்தி அடைய அந்த குடும்பத்தாருக்கும் அவரை சார்ந்த அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கம்னு சொல்லிட்டு போயிடலாம். ஏன்னா அவர் ஒரு வார்த்தை கூட பேசலேன்னு வாங்கும். இதில் எது தர்மம் எது அதர்மம் யாரும் கண்டுபிடிக்கவே முடியாது. தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் என்ன வித்தியாசம்? எனக்கு எது தர்மம்னு தோணுதோ அது உங்களுக்கு அதர்மா தோணும். உனக்கு எது தர்மம்னு தோணுதோ அது எனக்கு அதர்மா தோணும். இதுக்கு ஒரு கோடிட்டு பார்த்தாக்க முடிவே இருக்காது. ஞானிகளால கூட கண்டுபிடிக்க முடியாது தர்மத்தை அதர்மத்தை. எப்படி கண்டுபிடிக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ என்னுடைய நண்பர், உங்களுக்கெல்லாம் தெரியும், நம்ம யாரு மாடல் ஹவுஸ்ல இருக்கிறது சவுந்தர், நல்ல மனுஷர், பார்ட்டிக்காரர். எவனோ ஒருத்தன் சோறு போடுறான் அப்படின்ட்டு அவன் பேரை போட்டுக்கிறாரு. சரி, போட்டோ இவரு போட்டோ போட்டுக்குன்னு செய்துக்கலாம் இல்லையா? கூட என் போட்டோவும் சேர்த்து போட்டுக்கிறாரு. கீழே அவன் போட்டோ பக்கத்துல 18th வார்டு ஆஸ்பிரேஷன் கவுன்சிலர் இவரு கண்டெஸ்ட் பண்ண போறாரு 18th வார்டுல. இவருக்கு இருந்து 3rd வார்டுல. அவன் போட்டோக்கு என் போட்டோவும் போட்டுக்கிறார். பாத்தீங்களா? அவரு தான் இன்னைக்கு அன்னதானமா. நான் போக மாட்டேன். என்ன முன்சாமி, கரெக்டா? எனக்கு கேட்டு இருக்கணும், இல்லை எனக்கு சொல்லி இருக்கணும். ஏற்கனவே நம்ம உட்காந்து பேசும்போது 18th வார்டில் கேண்டிடேட் இருக்காங்க அப்படின்னு, இவன் நான் சோறு போடுறான்றதுக்காக அவனை கூப்பிட்டு நீ அங்கே போட்டோ போட்டுருவியா? இது உனக்கு தர்மமா தெரியும், எனக்கு அதர்மமா தெரியும். இப்போ பிள்ளைங்களை பேக்குறோம் எல்லாரும், பெரியவங்க எல்லாரும் தப்பா நினைக்காதீங்க, சிந்தனை செய்து பாருங்க. யாரோ ஒருத்தர் வந்து நோட் புக் கொடுக்குறாரு, மாசம் மாசம் கொடுத்துட்டு இருப்பாரா? மாசம் மாசம் ஃபீஸ் கட்டுன்னு இருப்பாரா? மாசம் மாசம் ரேஷன் கொடுத்துன்னு இருப்பாரா? என்னைக்கோ ஒரு நாளைக்கு ஒரு 10 பேருக்கு 100 பேருக்கு ஒரு 100 புடவை அரிசி பருப்பு கொடுத்த உடனே நம்ம என்ன பண்றோம்னா, இவர் ஏரியால நல்லா தர்மம் செய்யறாருங்க, அதனால இவரை கவுன்சிலர் ஆக்கிடலாம். எதுக்கு அவர் தர்மம் செய்யறாரு? ஏன் செய்யணும்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. முனிசிபாலிட்டியில சம்பளமே எனக்கு வானான்னு சொன்னவன் ஒரே ஒருத்தர் நான் தான். அது முனிசிபாலிட்டி கேஸ் ஒன்று எடுத்து நடத்துறேன். அப்போ ஒரு வக்கீல் சொல்றாரு, இவருக்கு 2 சம்பளம் வருது, ஒரு பென்ஷனு ஒரு முனிசிபாலிட்டியில சம்பளம் வாங்குறாரு, இவர் எப்படி கேஸ் எடுத்து நடத்தலாம் அப்படின்னு. அப்போ கமிஷனர் ஒரு லெட்டர் கொடுத்துக்கிறாரு, நானும் ஒரு லெட்டர் கொடுத்துக்கிறேன். எனக்கு சம்பளமே வேணாயா, இந்த முனிசிபாலிட்டியை கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் நான் எலெக்ட் ஆனேன். முனிசிபாலிட்டி எந்த வருமானமும் வேணாம், முனிசிபாலிட்டி யோகித்து என்னாக்குதுன்னு நான் ஒருத்தர் இருந்து அட்லீஸ்ட் இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் எலெக்ட் ஆகிக்கிறேன். கமிஷனருக்கு லெட்டரை எழுதி கொடுத்துட்டேன், நான் டிசிஓ லெட்டர் அனுப்பிட்டேன். எனக்கு சம்பளமே வானான்னு, சம்பளமே வாங்காதான் நான் ஒருத்தன் தான். அப்படின்னா நீங்க வசதியாக இருக்கிறீங்க சார், அதனால வாங்கலன்னு அர்த்தம் இல்லை. பென்ஷன் வருது, அது போதும். படிச்சுக்கிற
வக்கீல் தொழில் செய்கிறேன், மாசத்துக்கு 2 கேஸ் வந்தா கூட எனக்கு போதும். பேராசை கிடையாது. இந்த மாதிரி கார்ல தான் வரணும், இந்த மாதிரி மாளிகையில தான் வாழணும், நான் இப்படிதான் இருக்கணும், அந்த எண்ணம் எனக்கு இல்லை. எது இருக்குதோ அந்த தர்மத்தோட வாழும். 4 நண்பர்கள் பேசியிருந்தாங்களாம் தர்மம் என்ன அப்படின்னு. என் அருமை சகோதரிக்காக இந்த கதையை சொல்றேன். எங்கேயாவது ஒரு அந்த ஆத்மா இருந்துச்சுன்னா அது கேட்கட்டுமே. 4 நண்பர்கள் பேசியிருந்தானுங்களாம். ஒருத்தர் தர்மத்தை பத்தி பேசுவானா, 3 பேர் அதுக்கு எதிர்த்து அதர்மத்தை பத்தி சொல்லுவானுங்களாம். ஒருத்தன் அதர்மத்தை பத்தி சொல்லுவானா, மற்ற அத்தனை பேர் 3 பேரும் சேர்த்து அதர்மம் தான் கரெக்டுன்னு சொல்லுவானுங்களாம். இவங்க போட்டி கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஒரு நாள் இவங்க தீர்த்துக்கிறதுக்கு ஒரு காட்டு வழியா போகும்போது ஒரு சன்னியாசியை பார்த்தானுங்களாம். அந்த சன்னியாசியை பார்த்துட்டு அவர்கிட்ட இவங்க சொன்னாங்களாம், சுவாமி எது தர்மம் எது அதர்மம், இந்த விளக்கத்தை நீ எங்களுக்கு சொல்லணும், எங்களுக்குள்ள ஒரே சச்சரவாகுது, நீங்க தயவு செய்து அதை சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவர் ஒன்றும் பேசலையா. ஏன்னா இவனுங்க இந்த மாதிரி ஒரு தர்ம சங்கரத்தை காட்டுறானுங்க, அதுல வர என்ன விளக்கம் கொஞ்சம் சொல்றானுங்க. சரி, ஒரு புஷ்பக விமானத்தை வர வச்சு இதுல ஏறி உட்காருங்கன்னாராம். 4 பேர் ஏறி உக்காந்துக்கிட்டாங்க. புஷ்பக விமானம் பறக்குது. மேலேருந்து குரு சொல்றாராம் அந்த சாமிஜி, கீழே கொஞ்சம் எட்டி பாருங்கன்னு. எட்டி பார்த்தா ஒரு மான் குட்டி போட்டு தன்னுடைய குட்டிகளுக்கு இறை தேட போயினுக்குது. அதே காட்டுல ஒரு புலி குட்டி போட்டு தான் குட்டிகளுக்கு இறைச்சி வேணும், கறி வேணும், அதுக்கு சாப்பிட்றதுக்குன்னு அந்த புலியை வந்து நிற்குது. இந்த மானு எதிரில் போய் நிற்குது. இவங்க மேலேருந்து பார்த்துன்னு இருக்கோம். புலி மான் அடிச்சு கொண்டுட்டு அந்த கறியெல்லாம் எடுத்துன்னு போய் தான் குழந்தைங்களுக்கு கொடுக்குது. இப்போ இந்த 4 குழந்தைங்க அனாதையா போயிடுச்சு. மான் இறந்து போச்சு. இல்லை, இதுகளுக்கு அது உணவு கொண்டு வரதுக்கு முடியல. இதுல எதுப்பா தர்மம் நீங்க சொல்லுங்க. ஆனா நீங்க கரெக்டா சொல்லலைன்னா இந்த விமானத்திலிருந்து கீழே விழுந்துருவீங்க. நீ சொல்லாத இருந்தீங்கனாலும் கூட கீழே விழுந்துடுவேன். அதனால இதுல எது தர்மம் நீங்க சொல்லுங்கப்பா இப்போ அப்படின்னு கேட்டான். அப்போ ஒருத்தர் சொன்னான்னா, இந்த புலி செய்தது தர்மம். புலியினுடைய அதனுடைய தொழிலே அதனுடைய விருப்பமே வேட்டையாடுறது தான். அதனால கரெக்டா அது வேட்டையாடுறது கரெக்டுன்னு சொன்னானா. சொன்னவன கீழே பொத்துன்னு விழுந்தான். ஏன்னா அது உண்மை இல்லைன்னு அர்த்தம். அடுத்தவனை கூப்பிட்டாங்களாம், இப்ப நீ சொல்லுப்பா எது தர்மம் அப்படின்னு. இவன் யோசிச்சு பார்த்தான். புலின்னு சொல்லி அவன் கீழே விழுந்து விட்டான். நம்ம புலின்னு சொன்ன அவன் விழுந்துருவான். நம்ம மானை சொல்லலாம்னு சொல்லிட்டு மானு தான் தர்மம், தான் குட்டிகளெல்லாம் அனாதை விட்டுருச்சு பாவம். இந்த புலி அடிச்சது தான் தப்பு, இந்த மான் கொன்னது தப்பு, அதனால மான் மேல ஒரு தப்பும் இல்லை, அதுதான் தர்மம். அவனும் பொத்துன்னு கீழே விழுந்துட்டான். 3வது ஒருத்தன் யோசித்தான். 2 பேரும் விழுந்துட்டானுங்க. நம்ம என்ன சொல்றது, நல்லா யோசனை பண்ணி தகவல் மக்கள் மாதிரி 25 வருஷம் யோசனை பண்ணுக்கிறாங்கல்ல, பணம் வருது கோர்ட்ல இருக்குது, எது தர்மம், இந்த உண்மையை சொல்றவன் தர்மமா இல்ல அது எதிர்த்து சொல்றோம் அதர்மமா? இன்னைக்கு கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்க. மனுஷனா பிறந்த ஒருத்தனும் சொந்த சிந்தனையில அவன் வாழ்ந்தானா தான் வாழ்க்கையில மேல வர முடியும். இன்னொருத்தரை பார்த்து வாழணும்னு நினைச்சாக்க வாழவே முடியாது. சோ அது 3வது அவன் யோசித்து பார்த்து என்ன பண்ணான்னா, இல்ல இந்த மானுக்கு புத்தி இல்லை, தான் குட்டி போட்டு வச்சுக்கிறோம், இந்த வழியா வரோம், புலி வந்து நிற்குது, நம்ம வேற வழியை தேடி இருக்கலாம் இல்லையா. அந்த மானு அந்த புலி சாப்பிடணும்னு தெரிஞ்சு அந்த வழி வந்தது தப்பு, மான் தான் அப்படின்னா அவனும் பொத்துன்னு கேள்வி வந்துட்டான். கடைசியா ஒரே ஒருத்தர் தாங்கிறான். இப்ப இவனை கேட்கறான், 3 பேர் விழுந்துட்டான்ல, கடைசியா ஒருத்தங்கிறான். அவன் யோசித்து பார்த்தான், எதுடி சொன்னாலையும் கீழே விழுந்து தான் சாவ போறோம். இப்ப என்ன கேட்கிறாரு, எது தர்மம் எது அதர்மம்? அவர் பேசாதும் தானா. அவருக்கு ரொம்ப கோபம் வந்து சாமி சொன்னாரா, நீ அமைதியா இருந்தா கூட கீழே விழுந்துருவ, நீ பதில் சொல்லியே தீர்த்தணும், சொல்லு உன் பதில் என்னான்னு கேட்டானா. அவன் எழுந்து, சாமி எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னா. புஷ்ப விமானமோ அப்படியே பறந்து போய் பூமியில இறங்கிச்சான். அவன் சொன்னதுன்னா எனக்கு ஒண்ணுமே தெரியாது. கரெக்டு தானே? எது தர்மம் எது அதர்மம் எனக்கு தெரியாது, உனக்கு தெரியாது. அந்த சாமிக்கே அதர்மம் தர்மம் என்னன்றத இவன் சொல்லும் போது எனக்கு ஒண்ணுமே தெரியாதுனால இவன் தப்பிச்சிட்டான். அதனால நம்ம ஊருக்காரங்க என்ன பண்றாங்கன்னாக்கா, ஓட்டு யாருக்கு போட்ட அப்படின்னாக்கா உனக்கு தான்.
அந்த தூரம் போய் ஓட்டு யாருக்கு போட்டேன்னா உனக்கு தான்றான். தர்மத்தை பத்தி அவனுக்கு அது தர்மம். காசு கொடுக்குறாங்க, வாங்கிக்கிறான், அது அவன் தர்மம். இப்படி காசு வாங்கிட்டு ஓட்டு போடாத போயிட்டேன்னு சொல்றது ஊன் தர்மம். இதுல எது தர்மம் எது அதர்மம்? ஏன் ஊரு முன்னேறலன்றது பெரியவங்க கொஞ்சம் சிந்திக்கணும். முன்னோர்கள் இருந்தாங்கல்ல அப்படின்னு 100 வருஷம் 200 வருஷம் கணக்கே தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னே எடுத்துக்கிறோம். அன்னைக்கு இருந்த சமுதாயம் இன்னைக்கு சொசைட்டில இல்லை. அன்னைக்கு இருந்த நேர்மை இன்னைக்கு இல்லை. அவங்களுக்கு 70 வயசாயிருக்கலாம், 80 வயசாயிருக்கலாம், 60 வயசுக்கு கூட மேல இருக்கலாம். அன்னைக்கு இருந்த நேர்மையும் உண்மையும் இன்னைக்கு இருக்கிறவங்க கிட்ட இல்லை. அதனால இந்த தங்கவயல் முன்னேறல. இது என்னுடைய தர்மம். ஆனா நீங்க என்ன சொல்லுவீங்க? எவனும் சரியில்லை சார், இந்த ஊரை காப்பாத்துறதுக்கு ஆள் இல்லை சார். யார் சொல்றது? 5 பேர்கிட்ட காசு வாங்கினவன் இந்த ஊரே சரியில்லைன்றான். உங்ககிட்ட இருக்கிறது ஒரு ஓட்டு தானே. நீ ஏன் தர்மத்தோட ஒருத்தங்கிட்ட வாங்கிக்கணும்? உனக்கு தான் சார் போட்டேன்னு சொல்லல. அவன் கொடுக்குறான், நான் வாங்கினேன். இது ஊன் தர்மம். இது தர்மமா? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அதனால வாழ்க்கையில வெறும் நம்ம இப்படி பேசிக்கின்னு பொழுதுபோக்கா சொல்லிக்கின்னு கேட்கறதுக்கு உங்களுக்கும் ஒரு ஏதோ சொல்றாரு கேட்டுன்னு போவோம், அது இல்லை. சிந்திக்க திறன் உள்ளவன் தான் வாழ்வோம். தான் எவ்வளவு உழைக்கிறோமோ அந்த உழைப்புல வர காசு தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு வயசான அம்மா இருந்தாங்கலாம். அவங்க புருஷன் கீழே போயிட்டு சாப்பாடு வாங்கி நடத்து போயிருந்தாராம். அங்க ஒருத்தர் நின்று இருந்தோடனே இந்த அம்மா சொன்னாங்களாம், ஐயா எங்க வீட்டுக்காரர் இப்படி இருப்பாரு, இந்த ட்ரெஸ் போட்டுன்னு இருப்பாரு, அவர் அடையாளம் எல்லாம் சொல்றேன், அவர் சாப்பாடு வாங்கிட்டு போய்க்கிறாரு, ட்ரெயின் வர நேரம் ஆயிடுச்சு, தயவுசெய்து கொஞ்சம் அவர் கூப்பிட்டு வந்துடுறீங்களான்னாங்க. அப்படியே ஆகட்டும் தாயா, நான் கூப்பிட்டு வரேன், எனக்கு நீ கூப்பிட்டு வா, உனக்கு தேவைப்பட்ட காசை நான் கொடுத்துறேன்னு சொல்லிக்கிறாங்க. இவர் போய் அந்த அடையாளத்தெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இவர் இட்டுன்னு வந்து அந்த அம்மா கிட்ட விட்டாரு. அந்த அம்மா இவருக்கு பேசின மாதிரி ஒரு காசு கொடுத்துட்டாங்க. இந்த ஐயா வச்சுங்க இந்த காசு, நான் சொன்ன மாதிரி கொடுத்துட்டு அவரும் இட்டுன்னு வந்துட்டீங்க. நீங்க கொஞ்சம் தூரத்துல 2 பேர் பேசினுக்கிறாங்களாம். யார் அவருன்னு சொன்னா, டெலிபோன் கண்டுபிடிச்ச கிரகம் பெல். என்ன கண்டுபிடிச்சவரு? டெலிபோனை கண்டுபிடிச்ச கிரகம் பெல் கிட்ட இன்னொரு ஃப்ரெண்டு பேசினுக்கிறானா, என்ன கிரகம் நீ இங்க வந்துட்டுக்கிற, எங்க போயிட்டு வந்துக்கிறேன்னு. அப்பதான் அந்த அம்மாவுக்கு தெரியுமா, ஐயோ இவ்வளவு பெரிய மனுஷனா நான் போய் வேலைக்கு வச்சேன், இவ்வளவு ஒரு மனுஷங்கிட்ட நான் போயிட்டு கூட்டினான்னு சொன்னேன்னு சொல்லிட்டு அவங்க போய் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாங்களாம். இருக்கட்டும் தாயா, நீ காலில் விழுந்தா கூட சரி, ஆனா இந்த காசு நான் உனக்கு கொடுக்க மாட்டேன்னாராங்க. ஏன்னா இது நான் உழைச்சி சம்பாரிச்ச காசு, உனக்காக நான் இங்கிருந்து அங்க போய் அவரை கூட்டின்னு வந்தேன், அது என்னோட உழைப்பு, அந்த காசை உனக்கு திருப்பி கொடுக்க மாட்டேன்னாராங்க. அதுல இருந்து என்ன தெரியுது, டெய்லி டிராவல்ஸ் போறாங்க, அவங்க உழைக்கிறாங்க, காலையில எழுச்சிக்கிறாங்க, 4:30 மணிக்கோ 5:30 மணிக்கோ உழைச்சி அவன் எடுத்துன்னு வரான் சாப்பாட்டு காசு. ஆனா என்ன, அவனுக்கு இவ்வளவு தூரம் போயிட்டு வரமே, நம்ம உள்ளூர்ல வேலை கிடைச்சா நமக்கு நல்லா இருக்குமா, அவ்வளவுதான். ஆனா அவன் உழைக்கிறான் இல்ல, அந்த உழைச்ச காசு அவனுக்கு நல்லா நிற்கும். அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும். உங்க ஹோட்டலா உட்காந்துக்கினேன், ரோடா உட்காந்துக்கினேன், எங்க ஜங்ஷனுக்கு தான் உட்காந்துக்கினேன், எவனா வருவானா, வா தளர எப்படிங்கிற, என்ன தலை பார்த்து ஒண்ணு ரொம்ப நாள் ஆச்சு, சொன்ன உடனே ஏய் டீ சொல்றா, இவரே அவன் சொல்லல, இவரே டீ சொல்றா, டீ சொல்லு, சூடா பஜ்ஜி போட்டுக்கிறியா, சாப்பிட்டு தள்ளுற, ஐயா சாப்பிட்டு தள்ளுற, நீ நல்லா இருந்தா தான். எல்லாம் சாப்பிட்டு முடிச்ச உடனே பில்லு கொடுக்குறான் தலைவன், இந்த உஸ்பேத்தி விடுறவன் இவன். இந்த மாதிரி பொழப்பு ஓட்டுறவன் நிறைய இருக்கிற வரைக்கும் இந்த ஊர் முன்னேறாது. பார்த்துன்னு தானுக்கிறேன் நானும், அதுக்காக நான் திரும்ப வந்து நின்று இருப்பேன். எங்க என்ன நடக்குதோ எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தங்கவயல் மக்கள் வருங்காலத்தை நினைச்சு நீங்க சிந்தனை செய்யலைன்னா, வருங்கால குழந்தைங்கள நம்ம மடியில குழந்தை சாஞ்சினுக்கிறான் பாரு, அவன் வாழறதுக்கு நினைக்கணும். நீ வாழ்ந்தது போதும். அவனை எப்படி வாழ வைக்கணும்னு நினைக்கணும். உன் தாய் அப்படித்தானே நினைச்சிருப்பாங்க, நினைச்சுதானே கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. மறைந்த அருமை சகோதரிக்கும் அதே தானே ஆயிருக்கும். இத வருங்காலத்தை எண்ணி நினைக்கிறவன் தான் வாழ்க்கையில முன்னேற முடியும். இன்னைக்கு சின்ன நாடு ஈரான் ஒரு சின்ன நாடு, அமெரிக்கா வல்லரசு நாடு, ஈராக் ஒரு சின்ன நாடு, வல்லரசு நாடு. உன்னை அழிச்சிடுவான்றான், பஞ்சாயத்தை கூப்பிட்டுக்கிட்டான், வரமாட்டோம் போலான்றான். அந்த ஒவ்வொரு மண்ணில் இருக்கிறவனும் என்னதான் ஆகட்டுமே, அமெரிக்கா இவ்வளவு நாள் மறைச்சுக்கிறானே, நிறுத்துறா எல்லா டீசலும். இன்னைக்கு தட்டுப்பாடு கேஸுக்கு தீடலுக்கு வந்துச்சா, சின்ன நாடு தான். அங்க ஒவ்வொருத்தனும் தான் உயிரை கொடுத்துறேன் என் நாட்டுக்கு, என் மண்ணுக்கு அப்படின்னு அமெரிக்கா பயந்து ஷேக் ஆகுறான். நாம இந்த மண்ணு மேல அப்படி நினைச்சிருப்போமா? மிஞ்சி போனாக்கா தமிழ் இங்கதான் பேசின்னு இருப்போம். இங்க இருந்து ராபர்ட்சன் பேட்டு போனாக்கா சொன்னா நகருக்கு மேல தமிழே தெரியாது. ஃபாரின் டெல்லி கிட்ட போனீங்கன்னா நீ யாருன்னே தெரியாது.
நீ எங்கிருந்து எம்எல்ஏ ஆக முடியும்? எப்படி எம்எல்ஏ ஆக முடியும்? கொரமண்டல் டு மாரிகுப்பம் எண்டு வரைக்கும் வீடு தவறாத நீ ஓட்டு போட்டீங்கன்னா கூட 35,000 40,000 ஓட்டு தான் கிடைக்கும். வில்லேஜுக்காரன் டிசைட் பண்ணிட்டான் தமிழ் ஓட்டு போடக்கூடாதுன்னு. தமிழ்காரர்கள் ஓட்டு போட நம்ம டிசைட் பண்ணிட்டான். ஆனா நம்ம என்ன டிசைட் பண்ணிக்கிறோம்? அங்க இருக்கிறவங்க வா வர வச்சு மாலை போட்டு மரியாதை போட்டு அம்மா எல்லாம் சொன்னாங்க. இப்ப நம்ம வள்ளல் கூட என்னன்னாரு, எங்க அம்மா சொன்னாங்க நான் செய்வேன், எங்க அம்மா இதை செய்தாங்க, எங்க அம்மா அதை செய்தாங்க, உங்க அம்மா எல்லாம் செய்தாங்க. நான் கடைசியில உங்க அம்மாவை கை விட்டு போயிட்டே, அம்மாவுக்கே கை கொடுத்துட்டான், பிஜேபிக்கு போயிட்டான். இப்போ உங்க அப்பாவுக்கு அப்படி நான் கேட்டேன்னாக்கா, நான் ஒண்ணுமே சொல்ல தலைவரை என்னை பத்தி சொல்லுகிறேன், விளக்கத்தான் சொன்னேன். நீ எந்த அம்மாவை தேர்ந்தெடுத்துக்கிறியோ எந்த அப்பாவை தேர்ந்தெடுக்கிறியோ அது. நான் என் காலில் யாருன்னா விழுந்தாங்கன்னா கூட தூக்கிடுவேன். பெத்த தாய் காலை தவிர யாரு காலையும் தொடவே கூடாது. உங்களுக்கு சொல்லி வைக்கிறோம், உங்க பிள்ளைங்களுக்கும் சொல்லக்கூடாது. இந்த உலகத்துல தெய்வம்ன்றது ஒண்ணு இருக்குதுனாக்கா உன்னை ஈண்டெடுத்த தாய். எப்படி இருக்குதுன்னா, நீ எதனா பேசினு நான் என் ஃப்ரெண்டு வைக்குவான், ஓகே ஆமா ஆமான்னு சொல்லுகிற கரெக்ட். உனக்கு கோவம் வந்துச்சு வச்சுக்கா, டேய் வெயிடா அப்படி இப்படி கட்ட வார்த்தை திட்டினா என் காதல் என்ன நம்மள தான் திட்டுன்னு நினைக்கவில்லை, சீக்கிரம் நிறுத்துறான்னு சொல்லி திட்டான் போல இருக்குது. இப்படி நிறுத்துறது கூட ஒரு ஐடியா போடுவான் ஃப்ரெண்டு கேட்கற மாதிரி, அதான் முடியுதுடா வரேன் இப்படி அப்பதான் முடிச்சிடறான். இதுதான் சுய அறிவை வச்சு சிந்திக்க வேண்டிய விஷயம் எல்லாமே. இந்த உண்மையெல்லாம் சொல்லும் போது மேல கோச்சுவான் அந்த ஆள். பாருங்க, நான் எதுக்கும் அர்ஜென்டா பேசியிருந்தேன் என்ன இப்படி சொல்லிட்டு போறான்னு. பொதுவா சொல்றது இதெல்லாம். பொதுவா சொல்லும் போது அவங்க மழை தானா பெய்யும். அது மழை பெய்யும் போது என்ன நினைக்கிறோம்? பானை செய்து வச்சுக்கிறவன் கடவுள்கிட்ட போயிட்டு, கடவுளே இந்த பானைல்லாம் நலஞ்சிரும், என் வியாபாரம் கெட்டுரும், தயவுசெய்து மழை வானான்றோம். விவசாயி போறான், ஆண்டவரே மழை பெய்யணும், இல்லை நாங்கள் பயிரெல்லாம் நாசம் ஆயிடும், நான் உழுதெல்லாம் வீணாயிடும்னு இவன் வேண்டான். கடவுளே பேஜாராயிட்டாரோம். மாவு விற்கிறவன் வேண்டானா, ஆண்டவரே இன்னைக்கு காத்தே வரக்கூடாது. வெயில் காலத்துல போடுறவன் கஷ்டம் எவ்வளவு பேர் இருக்கு. காத்தே வரலன்னா எப்படி? என் மாவெல்லாம் பறந்து போயிடும்னு கடவுளே பார்த்தானா. இது பூமியில இருந்தா நம்மளால ஆகாது. இந்த மனிதனுக்கிட்ட நம்ம படுற பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. யார் கடவுள் நினைக்கிறாரு மனுஷனை பத்தி. அதனால நம்ம எங்கேயாவது போய் ஒழிஞ்சிக்கலாம்னா, எங்க போனான்னா சந்திர மண்டலத்துக்கு போனான்னு, அங்க கூட ஆள் போட்டு வந்துட்டுக்கிறான்டா, அவனை கூடிய சீக்கிரத்தில் பூமியில இருந்து ஆள் வர போறான், அங்க போனா கூட ஆகாதுன்னு. அப்ப எங்க தான் போலான்னா, அதுக்கும் மேல நட்சத்திரக்கு முடிவுல போறோம். அதே கண்டுபிடிக்க ஆராய்ச்சி வச்சுக்கிறான்டா இஸ்ரோல, அங்கேயும் கூட முன்ன முடியாதுன்னு. அப்ப எங்கதான் இருக்கணும் சாமின்னு? ஒரே ஒண்ணு, நீ மறைஞ்சி இருக்கிற இடம் எதுனாக்கா மனுஷனுடைய இதயத்துல போய் இருந்துரு. அவன் ஒன்னும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். நீ இங்க இருந்தா தான் உனக்கு இந்த டிஸ்டர்பே ஆகும்னு. இதைதான் புத்தம் சொன்னான். இதயத்துக்குள் உன்னை தேடிப்பார், ஆண்டவன் உனக்கே கிடைப்பான். அங்க இங்க நீ ஏன்டா அலையிற? ஒரு குருவி கனவு காண்டுச்சான், கேஜிஎஃப் கார் மாதிரின்னு வச்சுங்களேன். உண்மையில கேஜிஎஃப் கார் மாதிரி தான். இன்னும் கனவு உலகத்துல தானே வாழ்ந்துருக்குறோம். இது எடுத்த உடனே வாழ்ந்தவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க, நாங்கெல்லாம் இருக்கும்போது ஊர் எப்படி இருந்துச்சு, நாங்கெல்லாம் இருக்கும்போது எப்படி உழைச்சோம் இல்லைங்களாண்ணா? உழைச்சிங்க, எல்லாம் செய்தீங்க. எங்க அப்பாவும் ஒரு தொழிலாளி தான், எங்களெல்லாம் படிக்க வச்சாங்க. படிப்புன்ற ஒரு சொத்தை கொடுத்தாரு. சொத்து சேர்க்கல, படிப்புன்ற ஒரு சொத்தை கொடுத்தாரு. இன்னைக்கு அந்த படிப்பு எனக்கு சோறு போடுது, சொத்து சேர்க்குது, பணத்தை சம்பாரிச்சு கொடுக்குறது. எனக்கு இதுக்கு மேல என்ன சொத்து வேணும்? இதுக்கு மேல என்ன பாசம் வேணும்? ஏன்னா ஆணவம் அகபாவம் அத்தனையும் என் பாசத்தோட ஒழிஞ்சு போச்சு. என்னை அடக்கவே முடியாதுன்ற திமிரு எனக்கு. எதுக்கு பயப்படணும்? என்கிட்ட பணம் இல்லையா, படிப்பு இல்லையா, நல்ல உத்தியோகம் இல்லையா, அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, கூட பிறந்தவங்களாம் இருக்காங்க, பயமே இல்லை எனக்கு. விளையாட்டு கூட பயம் கிடையாது. ஆனா எங்கேயோ ஒரு இயற்கை என்னை பயங்காட்சி என் பாசத்துக்குள்ள தம்பி தூக்கிட்டான். அன்னைக்கு வந்தா பயம். அடங்காத பிடாரி கூட அடக்கக்கூடிய சக்தி இயற்கைக்கு உண்டு. கடவுளுக்கு யாரோ இல்லையோ, ஆனா இயற்கை உண்டு. அந்த இயற்கை எந்த நேரத்தில் நம்மளுக்கு கை கொடுக்குன்னு தெரியாது. இதுதான் வாழ்க்கை. அந்த மாதிரி ஒரு குருவி ஒரு கனவு காண்டுச்சான். அந்த கனவுல பெரிய சொர்க்கம் தெரியுதான். பழக்க மரங்கள், அமைதி, சந்தோஷம், நிம்மதி எல்லாம் தெரியுதான். ஆஹா, இப்படி ஒரு உலகம் இருந்துச்சுனாக்கா நிச்சயம் நம்ம அங்க போயிடணும். இப்ப நம்ம நினைக்கிறோம் இல்ல, ஆத்மாக்கள் என்றும் அடங்காது,
ஆத்மாக்கள் அமைதியாக இருக்கும், மரித்தோர் எவரும் மறுபடியும் உயிர்த்தெழுவார்கள், இந்த ஆத்மா எல்லாம் இன்னொரு ஆத்மா கிட்ட போய் சேரும். இதெல்லாம் சொல்றேன் இல்ல, இதெல்லாம் எழுதி வச்ச புத்தகங்கள், இதெல்லாம் படிச்சுதான் பாபா சாஹேப் அம்பேத்கர் இதெல்லாம் போயிடா, உனக்குள்ளவே நீ தேடிப்பார் அப்படின்னு கண்ணீர் விட்டு எழுதுகிறாரு. அவ்வளவு உலக மாமேதை, 32 டிகிரி படிச்சுரு. ஆனா நம்ம என்ன பண்றோம்? நான் காங்கிரஸ், யாரு அம்பேத்கர் வம்சத்துல வந்தவன் சொல்றான், நான் கம்யூனிஸ்ட், அம்பேத்கர் வம்சத்துல வந்தவன். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்சியில, நான் ஜனதாதள், எந்த வம்சத்துல வந்தவன்? தாழ்த்தப்பட்டவனுக்காக எழுதின புக்கு அவரு. தாழ்த்தப்பட்ட மக்கள் இப்படி வாழணும்னு நினைச்சுரு, அதை பின்பற்றத்திற்கு நம்மளால முடியலையே. லக்னோல பேசும்போது கண்ணீர் விட்டு அழுதுகிறாரு, படிச்சவனுங்களே என்னை ஏமாத்திட்டானுங்கடான்னு. அந்த மாமேதைக்கு உலகம் முழுவதும் சிலை இருக்கு. லண்டன்ல வச்சுக்கிறான் சிலை, ஆஸ்திரேலியால வச்சுக்கிறான் சிலை. அறிவின் ஒளி, அறியும் ஜீவி. அவர் அம்பேத்கர்ன்னு சொல்லாதீங்க, அறிவின் ஒளின்னு சொல்லுங்கன்னு அவன். அந்த மாமேதை எழுந்து நமக்காக. ஆனா நம்ம அதை ஏத்துக்கிறது இல்லையே, அதை நம்ம சிந்திக்கிறதே இல்லையே. தினம் மனைவிக்கு புடவை, அவனால முடிஞ்சது புடவை வாங்கி கொடுக்குறான். அந்த அம்மா கேட்டா நைட்டி வாங்கி கொடுக்குறான். அந்த அம்மா கேட்டா சுடிதார் வாங்கி கொடுக்குறான். அவன் சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த அம்மாவுக்கு எல்லா உதவியும் செய்யறான். எங்கேயோ சொந்தக்காரன் துபாயில இருந்து வந்திருப்பான். அவன் துபாயில இருந்து ஒரு சென்ட்டும், துபாயில இருந்து ஒரு சேரையை ஊத்துட்டோன்னா, ஐயோ எங்க சொந்தக்காரன் கொடுத்தா அடுத்து பெருமையா பேசி உட்காந்து இருக்கும். இவ்வளவு நாள் உனக்கு சோறு போட்டு இருந்தான், அவனை பத்தி பெருமையா பேச மாட்டியா? அதுதான் இன்னைக்கு இருக்கிற அரசியல். எங்கிருந்தோ வருவான், என்னைக்காவது ஒரு நாளைக்கு வித்த காட்டுவான், அவன் தான் எனக்கு முக்கியம்னு சொன்னா எப்படி இந்த ஊர் உருப்படும்? நீங்க சிந்தனை செய்து பாரு. அப்ப அந்த குருவி அந்த கனவை பார்த்துட்டு இது எப்படியாவது அந்த இடத்த போய் அடைஞ்சிடணும்னு ஆசை வந்துருச்சு. எல்லாருக்கும் ஆசை வரும், மனிதனுக்கும் ஆசை வரும், மிருகங்களுக்கும் ஆசை இருக்கும், பறவைகளுக்கும் ஆசை இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும் அந்த ஆசைகள். அப்போ அந்த குருவி போயிட்டு யார்கிட்ட கேட்கலான்னு ஒரு சன்னியாசி, ஜோதிடரும் சன்னியாசி அவரே, அந்த இடம் நான் கனவு காண்டேன், அந்த இடத்துக்கு நான் போனோம், எனக்கு வழி காட்டுறீங்களான்னா. எனக்கு வழி கொஞ்சம் தூரம் தான் தெரியும், அது வரைக்கும் நான் உனக்கு வழி காட்டுறேன், ஆனா அதுக்கு நீ எனக்கு என்ன கொடுக்குவேன்னாரான். உனக்கு என்ன வேணும்னு கேட்டுச்சான் அந்த குருவி. ஒரு ரக்கை ஒன்று கொடுத்துட்டு போ எனக்கு அப்படின்ச்சான். அது ஒரு ரக்கை பிடிங்கி கொடுத்துட்டு அந்த தூரம் வரைக்கும் போச்சான். அங்க போனவனு ஒரு பாம்பு ஒரு மரத்து மேல உட்காந்துச்சான். இது வந்த விஷயத்த சொல்லிச்சான் அந்த பாம்புக்கு. சரி, எனக்கு கொஞ்சம் தூரம் வழி தெரியும், அந்த வழியை நான் உனக்கு காட்டுறேன், எனக்கு ஒரு பரிசாகவும் நீ ஒரு ரக்கை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ரக்கை பிடிங்கி கொடுத்துருச்சான். இப்படி போற இடத்துல எல்லாம் சொல்லே போச்சான். எல்லாரும் வழி காட்டினது ஒரு ரக்கையா இது எடுத்து கொடுத்துனே போச்சு. எனக்கு என்ன கொடுப்பேன், என்ன கொடுக்கணும், ஒரு ரக்கா கொடுக்கணும்னா இது ஒரு ரக்கையா பிச்சு கொடுத்துருச்சு. தொலை தூரம் போனோடனே கண்ணுக்கு நல்லா தெரிதான் இது கனவு கண்ட இடம். அற்புதமான காட்சி, பிரமாதமா இருக்கு, இதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா முயற்சி பண்ணுது பறக்கிறதுக்கு, ஆனா உடம்புல ரக்கையே இல்லை. கேட்டங்களெல்லாம் ஒரு ரக்கையை பிச்சு கொடுத்துட்டு வந்துட்டு இல்லை, எங்கன்னு பறக்க முடியும்? அந்த இடத்த போட்டு அடையணும்னு ஆசைப்படுற, அந்த இடம் கண்ணுக்கு தெரியுது, ஆனா உன்னால பறக்க முடியல. அதுதான் தங்கவயல். உன்னால முடியும், உன்னால சாதிக்க முடியும், ஆனா நீ ஒரு ரக்கையா ஒருத்தருக்கு கொடுத்துடுறியே, எங்க சாதிக்க முடியும்? ஒரு ஒற்றுமை இருக்கணும். இப்படிதான் எஸ், நாம இப்படிதான் வாழணும். இது முயற்சியை செய்து பார்க்கணும். எங்கேயோ படிக்காதவன் செய்யலாம் முயற்சி, அவன் வெற்றி பெறான். படிச்ச மக்கள் நாங்க, நம்ம முன்னோர்கள் படிச்சவங்க, கம்மியா படிச்சிருந்தா கூட அறிவு கூர்மையா இருந்தாங்க. இங்கிலீஷ்காரன் அவங்க கிட்ட கேட்டு வேலை கத்துக்கணும். அப்படி வாழ்ந்த வாழ்க்கை தான் தங்கவயல் மக்கள். அந்த சரித்திரத்தை கொஞ்சம் பார்க்கணும். ஏதோ ஒரு டிவியில சேகர் சொல்லுது, ஒருத்தன் சொல்றான் 4000 வருடத்துக்கு முன்னே தங்கத்தை கண்டுபிடிச்சாங்களாம். எப்போ? 4000 ஆண்டுகளுக்கு முன்னே. டேய், புத்தர் பிறந்தது 6000 ஆண்டு தான். 4000க்கு முன்னே எப்படி தங்கம் கிடைச்சிருக்கும்? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இது வாய்மொழியா பேசுற பேச்சு. இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? சர்ச்சுக்கு போறீங்க, அந்த சர்ச்சில் போய் விழுந்து கும்பிடுறீங்க, அங்க இருக்கிற பாஸ்டரு யார் போனாலும் அவர் ஆசீர்வாதம் பண்ண வேண்டியது அவருடைய வேலை, அவருடைய கடமை, தெய்வத்துக்கு அவர் செய்ய வேண்டிய தொண்டு. யார் போனாலும் நீ என்ன சமுதாயம், நீ என்ன ஜாதி, அப்படியெல்லாம் கேட்கவே மாட்டாரு. ஃபாதர் என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க, எனக்கு மனசு நிம்மதி இல்லைன்னா அவர் ப்ரேயர் பண்றாரு. இதுதான் அவருடைய வேலையே. அந்த மாதிரி விஜய் இப்போ ரீசெண்டா ஒரு நியூஸ்ல பார்த்தேன், ஒரு பாஸ்டர் கிட்ட போய் திருச்சியில ஆசீர்வாதம் வாங்குறாரு. ஃபாதரு அவருக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. உடனே அவர் மேல கம்ப்ளைண்ட், சர்ச்சில் போய் இவர் எப்படி கேம்பெயின் பண்ணலாம், அந்த ஃபாதர் எப்படி ஆசீர்வாதம் பண்ணலாம்?
ஃபாதர் அவன் கேண்டிடேட்டா இல்லையான்னு தெரியுமோ தெரியாது, யாருக்கு தெரியும்? அவருடைய தொழில் ஆசீர்வாதம் பண்ண வேண்டியது. நம்ம தொழில் என்ன? நம்ம ஊரை முன்னேற்றிக்கணும்ட்டு, நம்ம ஊர் முன்னேறணும்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம பேசினுக்கிறதெல்லாம் என்ன? டெய்லி டிராவல் போறோம் சார், ட்ரெயின்ல பொட்டிங்களே இல்லை, கம்மியா இருக்குது. ஆமா, உண்மைதான். மெட்ரோ ட்ரெயின் பங்கார்பேட்டை வரைக்கும் நிக்குது சார். ஆமா, சரி. அப்புறம் சார் அந்த ட்ரெயின் வரவே இல்லை சார், மாரிகுப்பத்து வரைக்கும் ஒரு ட்ரெயின் வரலன்னு சொல்லி சண்டை போட்டு இருந்தோமே. என்ன முன்சாமி, என்ன ட்ரெயின்? ட்ரெயின் தான். ட்ரெயின் என்ன ட்ரெயின்னா? ட்ரெயினா புஷ்புல் ட்ரெயினுங்க. பின்ன ட்ரெயின் என்னக்கா ட்ரெயின்ன்ற? புஷ்புல் ட்ரெயின் பங்கார்பேட்டில் தான் இருந்துச்சு. நான் எம்எல்ஏ தான் இருந்தேன். மாரிகுப்பத்து வரைக்கும் கொண்டாதுன்னா இல்லையா? நான் ரயில்வே மினிஸ்டர் தானா? அப்ப ரயில்வே மினிஸ்டர் யாரு? நம்ம முனியப்பா. கொண்டாட முடியலையே. ஆனா நான் கொண்டாந்தனா இல்லையா? அந்த ட்ரெயின்ல உட்காந்துக்கினே என்ன திட்டலாம். அப்ப நான் என்ன சொல்ல முடியும்? அது அவனுக்கு தர்மம், நாம அதை பத்தி ஒண்ணும் நினைச்ச கூடாது. ஆனா நம்ம செய்தது நமக்கு தர்மம், அவ்வளவுதான் நான் நினைச்சுக்க முடியும். இதுக்கு முன்னெல்லாம் நான் ஓவரா எக்கச்சக்கமா திட்டுவேன். இப்போ மனம் உடைஞ்சு போயிடுச்சு. நாம திட்டி அவங்க திருந்து போறாங்க. பெற்றோர்கள் சொல்லி திருந்தாதவங்க நாம சொல்லி திருந்து போறது இல்லையே. அதனால உபதேசம் என்னத்துக்கு? அதனால படத்தரவுக்கு போனா நான் பேசணும்னு வாங்க, எதுக்கு டைம் வேஸ்ட் ஆகணும்? அந்த நேரத்தை வேற எதுக்குன்னா நான் யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு வாழ்க்கை. இருக்கிற வரைக்கும் நம்மளால முடிஞ்ச நன்மையை செய்வோமே, தங்கவயல் மக்களுக்கு உபதேசம் சொல்லுவோமே. இதுதான் என்னோட வாழ்க்கை. முதல்ல அம்பேத்கர் போட்டோ வைக்குவான், அம்பேத்கரை காட்டுவான், கொஞ்சம் வளர்ச்சானு அம்பேத்கரை மறைச்சிருவான். நீங்க போய் என்ன பாருங்க, இதான் உண்மை. இப்படி வாழ்ந்தவன் தான் எல்லாம் தலையணும். நான் கவுன்சிலர் உருவாக்குனாலாம் குளத்து வேலை செய்துவேன், பால் விற்கிறவன், எப்படி தண்ணி திறக்கிறவன், இவனு மாதிரி ஆளுக்கு தான் சீட்டு கொடுத்து ஜெயிக்க வச்சேன். பார்பட்டிங் வேலை செய்துவேன். என்ன முன்சாமி, எவனா பணக்காரனுக்கு நான் சீட்டு கொடுத்தேன் இல்ல, அவன் வாழ்க்கையில மேல வரலான்னு. அவன் கவுன்சிலர் ஆனா 1க்கு 2 பொண்டாட்டி வச்சுக்கினான். பொண்டாட்டி கம்ப்ளைண்ட் ஆகிட்ட, சார் இவன் பெத்பில்லியில் ஒருத்தி வச்சுன்னுக்கிறான், வீட்டுக்கு வர மாட்டேங்கிறான்னு. இது என்ன கவுன்சிலர் ஆகுறது ஏன் தப்பா? அவன் தப்பு. இன்னைக்கு நிலைமை எங்க இருக்காங்கன்னு தெரியாத போயிடுச்சு. நீ எதை செய்யறியோ, இதை செய்யறேன்னு நினைச்சுன்னு செய்யாத, தர்மம் செய், அது பின்னாடி நிற்கும். ஒரு படகு போயின்னுக்குது, அந்த படகுல ஜனங்கள்லாம் உட்காந்துக்கிறாங்க. அண்ணாங்க மாதிரி ஒரு பெரியவர் சன்னியாசி அமைதியா உட்காந்துக்கிறாரு. அவரை பார்த்து இந்த வாலிபனுங்க, அந்த வாலிபன பசங்கள்லாம் கிண்டல் அடிக்கிறாங்க. என்ன சாதுரமா அமைதியா உட்காந்துக்கிறாரு, இவர் என்ன கடவுளா அப்படின்னு என்னென்னமோ ஏத்தர்கள் அமைதியா உட்காந்துக்கிறாரு. கொஞ்ச நேரம் பொறுத்து அவர் தியானத்துல இருந்தார். தியானத்துல இருக்கும்போது இதுதான் சரியான டைம், இந்த ஆளை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நல்லா கலடா பண்ணி ஒருத்தர் செருப்பே எடுத்து தலையில வைக்கிறான். அவர் இந்த ஞானிக்கு தெரியல, அவர் தியானத்துக்கு போயிட்டு இருக்கிறாரு. கொஞ்ச நேரம் பொறுத்து ஒரு ஒலி கேட்குதான் ஆசிரியர்கிட்ட இருந்து, சாதுவே நான் இந்த படகை கவுத்துட்டுமா? இவங்க எல்லாம் அழுகிட்டான், படகுல உட்காந்துலாம் பயந்தா போயிட்டான். என்னடா இவன் பெரிய மகானா இருப்பான் போல, ஒரு ஆசிரியர் சொல்லுது படகை நான் கவுத்துட்டுமான்னு சொல்றேன், எப்படி நியாயம் இது அப்படின்னு ஒன்ன இவர் அப்பதான் மெதுவா கண் திறந்து பார்த்து சொன்னாராம், ஆண்டவரே சாத்தான் குரலில் ஏன் பேசுகிறாய்? என்ன சொல்றாரு? சாத்தான் குரலில் ஏன் பேசுகிறாய்? படகை கவுக்குவதனால இதுல என்ன நன்மை கிடைக்குது? இவர்களை மனதை மாற்று, இவர்களுடைய மனதை மாற்று, படகை கவுக்காத அப்படின்னு சொன்னாராம். உடனே இன்னொரு ஆசிரியர் சொல்லிச்சான், என் அருமை சீடனே, என் அற்புதமான சன்னியாசியே, சாதுவே, எவன் ஒருவனுக்கு சாத்தான் குரல் தெரிகின்றதோ அவனுக்குத்தான் ஆண்டவனுடைய குரல் கண்டிப்பாக தெரியும் என்பதற்காக நீ நிரூபித்து விட்டாய். இப்போது பேசுவது ஆண்டவன், அப்போது பேசியது சாத்தான். உண்மையே நீ சாத்தான் குரலை எப்போ கண்டுபிடித்தாயோ அப்போதே நீ ஆண்டவனுடைய குரலை கண்டுபிடிப்பாய் என்பதற்காக நான் உன்னை ஆசீர்வாதம் பண்றேன். அந்த மாதிரி தங்க வயல் அழிஞ்சு போகக்கூடாது, தங்க வயல் என்ற படகை கவுக்க கூடாது. சாத்தான் குரலுக்கு இடம் கொடுக்காதீங்க. எந்த குரலுக்கு கொடுக்காத. இங்க சாத்தான் தான் குடி இருக்குது, நல்ல குடி இருக்குல்ல. இப்ப என்ன கூப்பிட்டீங்க, 3 நாளா கேட்டு இருந்தீங்க, காரியத்துக்கு வரணும். நீங்க ஏன் எம்எல்ஏ கூப்பிட கூடாது? என்ன சாந்த் கரெக்டா? எம்எல்ஏ கிடைக்க மாட்டாங்க. எம்எல்ஏ இந்த மாதிரி மீடியால வந்து போஸ்ட் கொடுத்துட்டு போவாங்க,
உடனே மேடம் இது செய்தாங்க, மேடம் அது செய்தாங்க, அதே அப்படியே தான் இருக்கும். எதை எப்போ செய்யணும், எதை எங்க செய்யணும், அசம்பிளியில் என்ன பேசணும், இதுதான் செய்யணும். 2.5 வருஷம் தான் இருந்தேன். என்டையர் பிஜிஎம்எல் ஏரியாவில் இருக்கிற அத்தனை ரோடும் போட்டு கொடுத்தோம் நான் தான். ஸ்மித் ரோடு கூட நான் தான் போட்டு கொடுத்தேன். இன்னைக்கு ஏன் போடல? 7 வருஷம் ஆச்சு. அதுக்கு முன்ன 10 வருஷம் ஆச்சு. மைனிங் ரோடு எதுனா போட்டாங்களா? இல்லை. அப்போ நீ என்ன சிந்திக்கிற? சார் இது சிம்பிளாக சொல்லி முடிக்கிற, அதுதான் எனக்கு ரொம்ப உங்க மேலே இருக்கிற பாராட்டு. சார் இப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இருந்தா தான் யார் இவரு இருந்தா தான் ஜெயிக்க முடியும். இது இல்லாத ஏன்டா நீ வாழறடே, அவனு ஒரு எடுத்துடுறா. இதுதான் நான் வாழ்க்கை. இது கொடுத்தா தான் சார், எவ்வளோ கொடுக்குறாங்களோ அது பொறுத்து தான் ஓட்டு போடுறேன்ற. இது ஒரு வாழ்க்கையா? இந்த வாழ்க்கை தேவையா? இந்த அரசியல் எனக்கு தேவையா? ஒன்று நீங்க திருந்தக்கூடாது, ஒன்று நான் திருந்திக்கணும். அதுக்காகத்தான் நான் வர்றதில்லைன்னு. அனாவசியமா படத்திருப்புக்கும் அங்கங்கே என்னை கூப்பிடாதீங்க. போதும், நிறைய பேசிட்டேன், நிறையா சொல்லிட்டேன். எனக்கு கடமைகள் என்னன்றதை செய்துட்டேன். பாரண்டிக்கு புள்ளிக்கு மேலே ஒன்று ஓட்டு போட மாட்டேன் யாரும். சரி, உள்ளூர்காரன் தானே போடுறான், அதெல்லாம் யோசிக்கிறீங்களா? அதுவும் யோசிக்க மாட்டேன். ஆனால் எம்எல்ஏ எலெக்ஷன்ல என்ன சொல்றது நீங்கன்னு கேட்டால், தலைவருக்கு வில்லேஜில் கொஞ்சம் ஓட்டு மிஸ் ஆகி போச்சு சார், இங்கே பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறேன். எது எப்படி பழிய போடுறான் பாருங்க. இவன் ஓட்டு போடல, ஆனால் பழைய வில்லேஜ் மேலே போடுறான். அதாவது இவன் புள்ள தப்பு பண்ணிட்டான். என் புள்ள நல்லவன் சார், இந்த பக்கத்து வீட்டு பசங்க கூட சேர்ந்து கெட்டு போட்டான். நல்லவன் ஏன் போயிச்சாந்த? நல்லவன் எவனா போய் சார் சொன்னான்? பழிய யார் மேலே போடுறாங்க பாரு. என் புள்ள இன்னும் நல்லவன், என் பொண்ணு தங்கமான பொண்ணு சார், சூனியம் பண்ணிட்டாங்க, இல்லை நாங்கள் இந்த மாதிரி ஆயிருக்காது, அவங்க கூட ஓடி. இதெல்லாம் சூனியம் மந்திரம் எல்லாம் போய் பித்தலாட்டம். எனக்கு யாருன்னா சூனியம் பண்ணி சொல்லுங்க, கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கிறது. சூனியம் பண்ணி எனக்கு பெரிய பெரிய தலைவிங்கிறாங்களே, கட்டுக்கட்டா பணம் வச்சுட்டு இருக்குல்ல, அவங்க கூட சேர்த்து வச்சுறாப்பா, பணமாக வாங்கி வந்து கொட்டிடுறேன். இதெல்லாம் நடக்கிற விஷயமா? இல்லாத ஒன்று மேல ஆசைப்படுறது வந்து பொய். உண்மை என்னன்றதை ஆராய வேண்டியது மனிதனுடைய கடமை. அதை நீங்க மறந்துடுறீங்க. இப்ப கேஜிஎஃப்ல முனிசிபாலிட்டி எலெக்ஷன் வருதுன்னு வச்சுங்க, நீங்க என்ன சொல்றது? சார் அவர் ஏற்கனவே இந்த ஏரியால கொஞ்சம் புக்குக்கோ நோட் புக்கெல்லாம் கொடுத்துருந்தாரு, கொஞ்சம் அச்சு கொடுத்துருந்தாரு, இது ஓட்டு போட்டுருவியா? அவர் திறமை என்ன, அவர் கெப்பாசிட்டி என்ன, அவன் குடும்ப வாழ்க்கை என்ன, அவன் தாய் தந்தையாருக்கு என்ன கடமை செய்துக்கிறான், அவன் கூட பொறுத்தவர்கள் என்ன கடமை செய்துக்கிறான், ஏன் உனக்கு செய்யறான்? இது சிந்திக்க வேண்டியது தானே கார்த்தி. அவங்க பொழப்புக்கு அவன் செய்துக்கலாம், நீ அதுக்காக உன் பொழப்பு விட்டு கொடுத்துட்டுனா வாழ்க்கை முன்னேற முடியாது. இப்போ வில்லேஜே வர்றதில்ல முனிசிபாலிட்டிக்கு, வெறும் சிட்டி தான். கோரமண்டல்ல இருந்து மாறிக்கு வரைக்கும் வெறும் தாத்தப்பட்டவன், நீ ஜெயிக்குவியா? இவன் நிக்கிறதே இண்டிபெண்டன்ட்னுவான். ஏன் சொல்ல? 20 லட்சம் கொடுக்குவாங்க, 10 லட்சம் கொடுப்பாங்க, இவன் பிளானே இதுதான். நீ அவனுக்கு ஓட்டு போட்டுருவேன். அவன் ஜெயிச்ச உடனே 10 லட்சத்துக்கு ஓடிடுவான். போன முறை அப்படிதான் எஸ்ஆர் நிக்கிறாருன்னா ஒத்த பைசா கொடுக்க மாட்டான், நான் நிக்கலன்னா இவனுங்களே போய் கஞ்சிறானுங்க, மேடம் எனக்கு ஒரு 2 லட்சம் கொடு மேடம், நான் உங்க கூட வந்துடுறேன்னு. பாத்தியா என்ன கதி பண்ண? பக்த வச்சல் இருக்கும்போது அது இருந்துச்சு. 2 பேர் ஜெயிச்சா கூட 8 பேரை தூக்கு, 10 பேரை தூக்குன்னு. அங்க ஓடன உடனே அவரு 15 கொடுக்குறேன்னாரு, இவர் 20 கொடுக்குறேன்னாரு. இப்படி போட்டி இருக்கும். யான்னு பார்த்தேன், நான் நிக்கிறது இல்லைன்ட்டு. நான் நிக்கிறதுலன்னு சொன்னேன்னு உனக்கு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லாத போயிடுச்சு. 2 லட்சம் கொடு போதும்ட்டு ஆர்பிஐல இருந்தான். காணா யார் அவன்? என்டி பிளாக்ல ரஷீத் கான். அவன் புள்ளி கல்யாணம் பண்ண மேடம் காலில் போய் விழுந்துட்டேன், மேடம் நான் ஆர்பிஐல ஜெயிச்சிருந்தேன், இதனால 2 லட்சமாவது கொடு மேடம் எனக்குன்னு. அங்கதான் எக்ஸ்ட்ரா எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க. அந்த மாதிரி 2 லட்சம் கொடுத்து, சரி கூட இருந்தா 1 லட்சம், அப்புறம் 1 லட்சம் கொடுக்கும், இன்னும் கூட கொடுக்கல, இன்னும் கூட கொடுக்கலங்க. இதுதான் வாழ்க்கை. இப்ப நான் நின்றுந்தாக்க என்ன இருப்பான், ஐயோ எஸ்ஆர் கொடுக்குறாராம், காம்படிஷன். இங்க காம்படிஷன் இல்லாத போயிடுச்சே. இதுதான் என்னுடைய அறிமுக கூர்மை. என்னத்துக்கு இருக்கிற பணத்தை கொண்டு வந்து இவனுக்கு கெஞ்சி நான் என்ன இட்டுன்னு போயிட்டு போற ஹோட்டல தங்க வைக்கணும். இவர் பிஸ்லரி ஹோட்டலே பல்லு வளக்குவாரு, பிஸ்லரி ஹோட்டல கீழே கழுவுவாரு, இவர் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கணும், இவர் பாதுகாப்பு வச்சுன்னு எனக்கு தேவையாடா? இருக்கிற காசை வச்சுன்னு என் கூட போகிற சகோதரிக்கும் அவன் பிள்ளைங்களுக்கும் வருங்காலத்துக்கு ஆகணும். மற்றவங்கெல்லாம் செட்டில் ஆகிட்டாங்க, இவன் செட்டில் ஆகணும். அதை தான் நான் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ உனக்கு கொடுக்கணும், நான் கஷ்டப்பட்டு பணத்தை கொண்டாந்து உனக்கு போட்டணும்னு எனக்கு அவசியம் இல்லை. உனக்கு விருப்பமா இருந்தா ஆணி அடிக்கிறதுக்கு ஒரு சுத்தி தேவையா, என்னை சுத்தியா பயன்படுத்தி. கேட்டீங்களா இல்லையா? ஏன் புள்ளியோ நான் சொன்னேன் அவனுக்கு, மாநாடா அவன் அவன் ஆசை எங்கள் அண்ணன் வீட்டாக இருக்காரு, இந்த ஊருக்கு நல்லது செய்யணும், அந்த எண்ணத்துக்காக தான் நான் நின்னேன். இப்போ என் பிள்ளை என்ன விட்டுட்டான், யாருக்காக நிற்கணும்? நான் உபதேசம் தான் சொல்ல முடியும். நிற்கிறப்ப நீங்கள் யாரும் தாராளமாக நிற்கலாம். நீங்கள் எம்எல்ஏ ஆகலாம், கோடி கோடியாக சம்பாதிக்கலாம், அது
அவளை பற்றி எனக்கு அவ்வளோ தெரியாது. ஆனால் நான் சொன்ன கதைகளெல்லாம் அந்த அம்மாவுக்கு ஆத்மானு ஒன்று இருந்துச்சுன்னா அவங்க கேட்டு இந்த மக்களை ஆசீர்வாதம் பண்ணாங்க. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். மருத்துவர் எவ்வளோ உயிர் திருவாரூர் கிறிஸ்துவத்தில் சொன்னால் அந்த அம்மாவுக்கு எங்காவது ஒரு ஆத்மா இருந்துச்சுன்னா அவங்க செய்யணும். இறந்தவர்கள் மீண்டும் வருவார்கள் அப்படின்னு இந்து மதம் சொல்லுதுனாக்கா அந்த ஆத்மாவுக்கு அது பதிவு சொல்லும். இதுதான் நான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த அம்மா கூட நான் பழகினேன். அந்த அம்மாவை பற்றி எனக்கு அவ்வளோ தெரியாது. சில பேர் தெரியாத இஷ்டம் போல பேசுவான். பிரியோஜனம் என்ன இருக்குது? தெரிஞ்சது சொல்லு. நெருப்புனா சுடும், எல்லாருக்கும் தெரியும். அது எப்படி சுடும் அப்படின்னு கை வச்சு பண்ணாது. நீ கை வைக்காத சுடுவோம்னாக்கா வச்சு பாரு, சுட்டுறது எப்படி வலிக்குது. அதனால நின்று பாரு, ஒன்று வலிக்கும். அதனால் சிந்தனை செய்து தங்க வயலை முன்னேற்றி தங்க வயல் மக்கள் நல்லா வாழணும். வேறு வழி இல்லை. வீடுகள் சொந்தம்ன்றான். இன்றைக்கி வந்துக்கிற சிஎஸ்ஓ, இந்த ஓஎஸ்டி எவன் 40-60 வீடு கட்டுறாங்களோ அவங்ககிட்ட காசு வாங்கி சும்மா இருக்கலாம். யார் ஒருத்தர் பக்கத்தில் சும்மா பைக்கில் இருக்கிற ஒரு செட்டு போட்டால் உடனே வந்துருக்கீங்க. யார் கேட்கறது? அந்த ஏழை எங்கே போய் சொல்லுவாங்க? யாங்கிட்ட தான் சொல்லுவாங்க. எனக்கு மனம் விருப்பம் இல்லை, இப்படி செய்து தான் குட்டி சேலை பண்ணிட்டீங்க இன்னுமா வரைக்கும் அந்த எண்ணம் எனக்கு இருக்கிற மனசு இல்லை. ஆனாலும் அது பொறுக்க முடியாத எப்படா நியாயம்னு கேட்க போகிறோம். எம்எல்ஏ கேட்குவாங்களா? எம்எல்ஏக்கு எந்த ஏரியா இருக்குதுன்னு தெரியாது. இந்த ஏரியா பேரே தெரியாது. இங்கே இருக்கிறவங்க யாருன்னா போயிட்டு மாலைகளை போட்டு அம்மா ஏன் ஏரியா போனாலும் அந்த அம்மா நீங்கள் யாரும் ஏன்னு பயப்படா, நான் இதே நான் சொந்த துட்டுலேயே கொடுத்தேன். அப்போ சர்க்கார் துட்டு எங்கே போகுது? சொந்த துட்டுலேயே கொடுத்துருக்குறேன் எல்லாத்தையும். சர்க்கார் துட்டு எங்கே போகுது? இதெல்லாம் கேள்வி கேட்கணும். மக்கள் மேலே பயங்கரம்னா தலைவனாக இருக்க முடியும். தலைவனுக்கு பயப்படுவோம் மக்களுக்கு. இதை சிந்தனை செய்து என் அருமை மக்களை அதிகமான நேரம் நான் பேசி உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணுறதுக்கு இல்லை. இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்குற உங்களுக்கு நான் 2 கையெழுத்து வணக்கம் சொல்லி பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் உங்களுடைய அன்பும் ஆசீர்வாதம் நான் சாகணும்னு ஆசைப்படுவேன். இதை கடைசி விருப்பம். இப்போ கூட நீ என்ன ஆகணும்னா சீக்கிரம் சேர்த்துணும். இனிமேல் வாழ்ந்து என்ன கிழிக்க போகிறோம்? என் ரெக்கையெல்லாம் பிஞ்சு போயிடுச்சு. பாசமுள்ள சகோதரியை கொண்டு போயிட்டான். பாசம்னா என்ன? செதுக்கி அப்படியே என்னை செயல் பண்ணி விட்டு என் தம்பி என்னை விட்டு போயிட்டான். என்னை வளர்த்த தாயம் போயிட்டான், தந்தையும் போயிட்டான். யாருக்காக வாழணும்? அவங்க பிள்ளைங்களுக்காக வாழணும் இல்லை. அவங்க எல்லாரும் செட்டில் ஆகிட்டாங்க. டாக்டர், இன்ஜினியரு, அந்த பிளான் சட்டையை போட்டுமே. இனிமேல் நம்ம வாழ்ந்து என்ன செய்யப்போம்? இருக்கிற வரைக்கும் மக்களுக்கு உபதேசம் செய்வோம். கேட்கறது அவங்க விருப்பம், கேட்காதுன்னு அவங்க விருப்பம். இது எது நல்லது எது கெட்டது நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க, சிந்தனை செய்து பாருங்கள். இந்த ஓஎஸ்ட போய் யாருன்னா கேட்க முடியுமா? அவனுக்கு தெரியுமா என்ன ஊருன்னு? காசு கொடுத்தா கட்டி வரணும், காசு கொடுத்தாதானே இடிங்கலாம். கேட்டால் போலீஸுக்கு போகிறான். போலீஸ்காரங்க அந்த நியாயத்தை சொல்ல முடியுமே? கூப்பிட்டு எஸ்பி டிசியை கேட்டில் நில்லு, இவன் செய்கிற அழிவுங்கிறத அங்கேயே சொல்லு. என்ன பண்ணிடுவான்? யார் என்ன பண்ண முடியும்? அந்த தில்லு இருக்கிறவங்க வெளியே வாங்க பார்க்கணும். இதெல்லாம் இருக்குது. பட் யாருக்காக செய்யணும் என்று யோசனை பண்ணி என் மக்கள் நல்லா இருந்தாங்க. நான் எதையும் செய்வேன், உனக்காக நான் எதையும் செய்வேன். ஆனால் நீங்கள் கரெக்டாக இருக்கீங்களா? உங்களை நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் என்று கூறி எனக்கு வாய்ப்பு கொடுத்தவங்க அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெய்பீம்.